ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ரேஷன் அரிசி மாவுலையும் வெள்ளை சர்க்கரையிலையும் பண்ண போகிறோம். வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம நல்ல அரிசி மாவாக யூஸ் பண்ணுவோம். அதே டைமில் பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம எப்போவுமே வெல்லம் தான் யூஸ் பண்ணுவோம். வெள்ளத்தை கரைச்சி கொதிக்க வச்சு அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வழக்கமாக பண்ணுவோம். இது ஒயிட் கலரில் இருக்கும். ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது வழக்கமாக நம்ம கழுவி காய வச்சு அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்ச மாவு. இப்போ இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வழக்கமாக கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வறுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நரன்னு வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். வறுத்த பின்னாடி இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றின பின்னாடி நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இந்த பாசிப்பருப்பை நம்ம இந்த மாதிரி வறுத்த சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இடையில பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரில் நமக்கு சாப்பிடும்போது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வறுபட்டதும் நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது பாத்திரத்தில் சேர்த்த பின்னாடி ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். நமக்கு தேங்காய் வேணும், தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. கூடவே பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த தேங்காவை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த தேங்காயோட அந்த மேல் பகுதி அந்த கருப்பு கலர்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் கட் பண்ணி சீவி எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை இன்னும் நல்லா பியோர் கலரில் கிடைக்கும். சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பின்னாடி நல்லா கொதிக்க வச்ச நல்லா சூடில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. நல்லா கலந்து விட அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம இது பண்ணால் போதும். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு அதை விட கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ பாருங்கள், இந்த பதத்தை மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற விடுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆறின பின்னாடி கைக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கிட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வழக்கமாக நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரி அந்த சைஸில் பார்த்திங்கன்னா பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டிசைனில் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக சும்மா அழுத்தி எடுக்காமல் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் பிடிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை பிடிச்சதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி வேக வச்சாலும் சரி, அப்படி இல்லைனா துணி போட்டு வேக வச்சாலும் சரி. இப்போ வெந்துருச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்க. இது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிலாம் இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே அப்படியே சாஃப்டாக உள்ளே போகுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.